بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நஃப்ஸ் நஃப்ஸ் குர்ஆனின் அடிப்படையில் 3 வகையாகும். நஃப்ஸ் குர்ஆனின் வகையில் 3 வகையாகும். யாருக்காவது தெரியுமா நஃப்ஸுடைய 3 வகை? நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்மஇன்னா. நஃப்சுல் அம்மாரா என்றால் என்ன? நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்மஇன்னா. நஃப்சுல் அம்மாரா இது என்ன? இது பாவத்தை மட்டுமே ஏவும். இதுதான் உண்மையான நஃப்ஸ். இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த நஃப்ஸ் அது நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா தபீஅத்தாகவே அது பாவத்தை ஏவும். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவங்களை ஏவுதல் தான். அது பாவத்தை ஏவும், அல்லாஹ்வை மறக்கடிக்க ஏவும், மறுமையை மறக்கடிக்க ஏவும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏவும், அல்லாஹுடைய மறுமையை மறக்கடிக்க ஏவும். இப்படி பாவங்களையே ஏவிக்கொண்டிருக்கும் இது நஃப்சுல் அம்மாரா. யார் இந்த நஃப்சுல் அம்மாராவை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்கியாவை கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அப்போ இதை தஸ்கியா செய்தால் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அல்லாஹ் எந்த நஃப்ஸை இங்கே சொல்கிறான்? நஃப்சுல் அம்மாராவை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ, யார் இந்த பாவங்களை ஏவக்கூடிய நஃப்ஸை பாவத்திலிருந்து தடுத்து மீட்டு வந்து நன்மையில் அழைத்து வந்தார்களோ இவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் இந்த நஃப்ஸை அழைத்து வராமல் பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்ஸாஹா புதைந்து விடுவார்கள், பாவங்களிலேயே நஷ்டமாகி அழிந்து விடுவார்கள். இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவர்களுக்கு மிக நஷ்டமாக ஆகிவிடும். இது நஃப்சுல் அம்மாரா. யார் இந்த நஃப்ஸை, வேறு நஃப்ஸை கிடையாது, இந்த நஃப்ஸை யார் தஸ்கியா செய்து பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த நஃப்ஸ் அடுத்த தரத்திலே உயரும். நஃப்சுல் லவ்வாமா. லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ் வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. நஃப்சுல் லவ்வாமா அவனை எச்சரிக்கும், நன்மையிலும் எச்சரிக்கும், தீமையிலும் எச்சரிக்கும். எப்படி நன்மையில் எச்சரிக்கும்? எப்படி? அது ஜமீல், அது அதிகமாக்க கூறும். 2 ரக்அத் தொழுதாயா போதாது, அதிகமாக தொழு என்று சொல்லும். குர்ஆனை ஒரு பக்கம் ஓதினாயா போதாது, அதிகமாக ஓது என்று சொல்லும். அல்லாஹுவை 100 முறை திக்ர் செய்தாயா போதாது, இன்னும் அதிகமாக செய் என்று சொல்லும். ஃபர்தான தொழுகைதான் தொழுது விட்டாயா சுன்னத்தையும் சேர்த்து தொழு என்று சொல்லும். சொல்லவாமா அது நித்திக்கும் அவனை நன்மையில், பாவத்திலும் அவனை நித்திக்கும். அவனை பாவம் செய்ய விடாது. பாவம் அவன் செய்தால் ஏன் செய்தாய் என்று கேட்கும். அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கு தருவானாக. ஏன் செய்தாய் என்று கேட்கும். வெளியிலே செல்லுவோம், ஒரு பெண், ஒரு அந்நிய பெண் கண்ணுக்கு முன்னால் வருவாள். அவளை ஒருவேளை நஃப்சுல் அம்மாரா பார்க்க தூண்டும். அவன் பார்த்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தால் அவனிடத்திலே கேட்கும், ஏன் அல்லாஹ்வின் பார்வையை மறந்து அந்த பெண்ணை பார்த்தாய்? ஏன் அந்த இச்சையோடு அந்த பெண்ணை பார்த்தாய்? உனக்கு அல்லாஹ் அதை தடை விதித்திருக்கிறானே, ஏன் செய்தாய் என்று கேட்கும். அல்லாஹு அக்பர். பள்ளியிலே அதான் சொல்லப்படும், அவர் புறக்கணித்து சொல்லுவார். அப்போது சொல்லும், பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது, நீ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் உன் உலக தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல. ஒருவரை பற்றி புறம் பேசுவீர்கள், பேசியதற்கு பிறகு சொல்லும், ஏன் அப்படி பேசினாய்? அப்படி பேசி இருக்க கூடாதே. நீ அப்படி பேசினால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பானே, மறுமையில் அல்லாஹ் உன்னை தண்டித்து வேதனையை தருவானே, அப்படி செய்திருக்க கூடாது என்று அந்த உள்ளம் அவனை தடுக்கும், அவனை ஏவும். நன்மையிலும் அவனை தடுக்கும், தீமையிலும் அவனை தடுக்கும். நன்மையில் தடுக்கும் என்றால் நன்மையை அதிகரிக்க கூறும், தீமையில் தடுக்கும் என்றால் தீமையை ஏன் செய்தா என்று கேட்டு அவனை நன்மையின் பாதையில் அழைத்து வரும். முதல் தரம் என்ன? நஃப்சுல் அம்மாரா. இரண்டாவது தரம் நஃப்சுல் லவ்வாமா. இந்த நஃப்சுல் லவ்வாமா
அல்லாஹுடைய அருளால் இவனுக்கு பரிசாக கொடுக்கும், கூலியாக கொடுக்கும் நஃப்சுல் முத்மஇன்னா. அல்லாஹு அக்பர். நஃப்சுல் முத்மஇன்னா. இந்த நஃப்ஸ் அல்லாஹுடைய பொருத்தத்தில் உள்ளத்தை அமைதியாக்கி இருக்கும், உள்ளத்தை சுத்தமாக இருக்கும், உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பை முழுவதுமாக விதைத்திருக்கும். இவர்களை பற்றிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் முஃமின்களுடைய தன்மை என்று சொல்லுகிறானே, அந்த தன்மைகள் உடையவர்கள் எல்லாம் இந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமந்தவர்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு. அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள், ஷிர்கை தௌஹீதை கொண்டு அகற்றுவார்கள், பித்அத்தை சுன்னாவை கொண்டு அகற்றுவார்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள், இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள். ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று இரவுடைய நேரம் வந்தால் ஒரு பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள். தங்களுடைய நேசர்களோடு கலந்த பிறகு, இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு, எல்லா மனிதர்களும் படைப்பினங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு, இவர் இந்த நஃப்ஸை சுமந்தவர் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார். அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார். அவனுடைய அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார். அவன் கொடுத்த நிஅமத்திற்கு அருள் செய்வார். இப்படிப்பட்ட நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி, அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான். இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். குர்ஆனின் நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். இந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமந்தவர்கள் தனிமையில் வந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வெளியிலே சென்றால் அல்லாஹுவை நினைப்பார்கள், குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வியாபாரத்திலே இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள். எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான். நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள். இப்ப நஃப்சுடைய 3 படித்தரம் இது. முதல் படித்தரம் என்ன? நஃப்சுல் அம்மாரா. இரண்டாவது படித்தரம் நஃப்சுல் லவ்வாமா. மூன்றாவது படித்தரம் நஃப்சுல் முத்மஇன்னா. இதில் என்னுடைய நஃப்ஸ் எந்த தரம்? எந்த தரம்? அதான் நம்முடைய கேள்விங்க. நஃப்சுல் அம்மாராவா, பாவங்களை ஏவக்கூடிய நஃப்சு தான் எம்முடைய நஃப்ஸா, அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நஃப்ஸ் எம்முடைய நஃப்ஸா, அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்துமஇன்னா நிலையான நஃப்ஸாக ஆகிவிட்டது எம்முடைய நஃப்ஸா? நஃப்ஸ் நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் அம்மாரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய். குர்ஆனிலே ஒரு வசனம் ஓதப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடைய தன்மையை பற்றி கூறுகிறான். மின் இபாதினா ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, அவர்களில் தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்தவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த 3 தன்மையும் யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், ஃபமின்ஹும் முக்தஸித், நடுநிலையாளர்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய சஹாபாக்களும். ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைப்பவர்கள் யாரென்றால் ஃபமிஸ்லி வமிஸ்லுக்கும், என்னையும் உங்களையும் போன்றவர்கள். அல்லாஹு அக்பர். யாரை எந்த நஃப்ஸோடு இணைத்தார்கள் தங்களை? ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அநீதம் இழைக்கக்கூடியவர் நான், என்னை போன்ற இருக்கக்கூடிய நீ. ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி, எப்போதும் நினைப்பார், என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று.
நப்சு இன்னும் முன்னேறவில்லை என்று, இன்னும் என்னுடைய நப்சுக்கு தேவை தர்பியா தஸ்கியா என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவான ஞானங்களை அறிந்தவர் யார்? யார்? சாஹிபு சிர்ருன் நபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபாவிடத்தில் சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே. அல்லாஹு அக்பர். யார் உமர்? யார் உமர்? யார் ஒரு தெருவிலே நடந்து வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுவானோ, யாரை பார்த்து உமரே உன் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ, யாரை பார்த்து உமரே உன்னுடைய நாவில் அல்லாஹ்வுடைய சத்தியம் பேசுகிறது என்று 10க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மைப்படுத்தியதோ, அந்த உமர் இப்னு கத்தாப் ஹுதைஃபாவை பார்த்து சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே, அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அவ்வளவு ஈமானிலே கரை கண்டாலும் தன் நஃப்ஸை கீழே போட்டு மிதித்தார்கள் உமர். நீ மேலே வரக்கூடாது, வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய். நஃப்சுல் லவ்வாமாவாக நீ மாறிவிட்டாய் என்று நினைத்தால் போதும், உன் நஃப்சுல் அம்மாராவாகத்தான் இருக்கிறது. புரியுதா இல்லையா? நஃப்சுல் லவ்வாமாவுடைய தரத்தை நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது. இந்த நஃப்ஸை முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். இவனுடைய நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்து விட்டது, இவனுடைய நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்து விட்டது. ஆனால் எப்போதும் நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்தாலும் சரி, நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தாலும் சரி, நாம் என்ன நினைக்க வேண்டும்? நஃப்சுல் அம்மாரா, என் நஃப்சு பாவத்தை ஏவக்கூடியது, என் நஃப்சு என்னை அநீதம் செய்யக்கூடியது, என் ரப்புக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன், என் ரப்புக்கு எவ்வளவு மாறு செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களுடைய தன்மையைத்தான் சொல்லுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்த அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யார்? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. துன்யாவிலே எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா? அவர்களுக்கு கஷ்டம் வராதா? துன்பம் வராதா? உங்களுக்கு தெரியுமா, நஃப்சுல் அம்மாராவில் இருக்கக்கூடியவனை விட நஃப்சுல் லவ்வாமாவையும் நஃப்சுல் முத்மஇன்னாவையும் அடைந்தவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். எல்லா வழிகளிலும் சோதிப்பான். அல்லாஹு அக்பர். ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார்? அல் அம்பியா, நபிமார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு, நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்தவர்களுக்கு கைர் நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான், அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா? சந்தோஷம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்த முஃமின், ஏன்? அவனுக்கு ஒரு கைர் நடக்கிறது, அவன் அதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது, அவன் பொறுமை காட்கிறான், அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறது. அல்லாஹு அக்பர். அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான், அதுவும் கைர் தான். அவனுக்கு சோதனை வந்தால், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அவர்கள் ஈமானிலேயே இருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சிய நிலையிலேயே இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ் ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நற்செய்திதான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்த நிலையில்
யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன்னிடத்திலே முஃமினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஃப்சுல் முத்மஇன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, வகது ஹாப மன் தஸ்ஸாஹா. என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர் இறுதி வசனங்கள். என்ன வசனங்கள்? துடைய நேரத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு. நஃப்சுல் லவ்வாமாவை அழைக்கவில்லை, எங்கே நஃப்சுல் அம்மாராவை அழைக்கவில்லை. யாரை அழைக்கிறான்? நஃப்சுல் முத்மஇன்னா. என்ன சொல்ல வருகிறீர்கள்? என்ன தன்மை நஃப்சுல் முத்மஇன்னா? விரைந்து வா, யாருக்காக சுஜூது செய்தாயோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தாயோ, யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ, அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான், நீயும் அந்த ரப்பை பொருந்தி கொண்டிருக்கிறாய். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. உன் அடியார்களில் நுழைந்து கொள், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு, சொர்க்கத்திலும் நுழைந்து கொள். நஃப்சுல் முத்மஇன்னா. இதே நஃப்சுல் முத்மஇன்னாவை பார்த்துதான் இன்னொரு அழைப்பு. என்ன அழைப்பு? சூரத்துல் ஹாமீம் சஜ்தா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகிறார், மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி படுக்க போடாச்சு நம்மளை பெட்டுக்கு மேலே, அவ்வளவுதான் சக்கராத்துடைய ஹால். நம்முடைய கெண்டை கால்கள் எல்லாம் பிணைந்து கொள்ளுது, நம்முடைய தொண்டை குழிய உயிர் அடைக்குது. உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது. உடம்பெல்லாம் பின்னி எடுக்கும் உயிர், அங்கும் இங்கும் ஓடும், மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம், இன்னலில் மௌத்தி லஸக்கராத், இன்னலில் மௌத்தி லஸக்கராத், இன்னலில் மௌத்தி லஸக்கராத். ஆம், மரணத்துடைய நேரத்தில் ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது, ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம். அந்த நேரத்தில் மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யார் ரப்பை ரப்பாக ஏற்று சும்மஸ்தகாமு, நஃப்சுல் முத்மஇன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள், அதை ஒரு காலும் நிலை தடுமாற மாட்டார்கள், ஒரு காலும் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள், ஒரு காலும் அல்லாஹ்வை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி வருவார்கள், அவனுடைய மையத்தை அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சொல்லுவார்கள், பயப்படாதே மனிதா, பயப்படாதே நஃப்ஸே, உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே. வலா தஹ்ஸன், சொர்க்கம் இருக்கிறது, நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹு அக்பர். நஃப்சுல் முத்மஇன்னா வ அப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃப்சுல் முத்மஇன்னாவே, பயம் வேண்டாம் என்று அழைப்பார். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த அழைப்பிற்கு தகுதியான நஃப்ஸோடு தான் நாம் இருக்கிறோமா? யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று? அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குல் மௌத் வந்து விடலாம். எந்த ஹாலத்தில், எந்த நிலையில், எந்த குடும்பத்தோடு, எந்த ஊரிலே, எந்த விமானத்திலே, எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹு அலம். அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத். அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, அல்லது எல்லோரையும் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா? நம்முடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா, அல்லது 4 நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா? தெரியாது. ஆனால் நஃப்சுல் முத்மஇன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான்.